கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கடந்த 4 மாதங்கள் ஆண்டவர் கண்மணி போல கர்த்தர் காத்து வந்து இந்த 5வது மாதம் மே மாதத்துக்குள்ளாக ஆண்டவர் நடத்தி, இந்த மாதத்திலும் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்தங்களை நம்மளோடு கூட ஆண்டவர் பேசி, அந்த வாக்குத்தத்தத்தின்படியே இந்த மே மாதத்தையும் கர்த்தர் நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த மே மாதத்திற்கு என்ன வாக்குத்தத்தங்களை நீர் வைத்திருக்கிறீர் என்று சொல்லி நான் தேவ சமூகத்தில் காத்திருக்கும்போது என்னை ஆண்டவர் நடத்தினதான வார்த்தை வாக்குத்தத்தம் மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 13ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை தான் என் ஆவியில் என் ஆண்டவர் காண்பித்தார். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, இந்த வார்த்தையை எங்கெங்கெல்லாம் உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, கேட்டுக்கொண்டிருக்கிற இடத்திலேயே மகிமை இறங்கி வருவதாக, பிரசன்னம் இறங்கி வருவதாக, கேட்டுக்கொண்டிருக்கிற இடத்திலேயே இந்த வார்த்தையின் ஆசீர்வாதத்தை பிள்ளைகள் பெற்று அனுபவிப்பார்களாக. உம்முடைய நாமத்தை கர்த்தர் மகிமைப்படுத்தும் இயேசு ரட்சக நாமத்தில் வேண்டி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். எனக்கு அருமையான என்னுடைய பிள்ளைகளே, இங்கே ஆண்டவர் மத்தேயு சுவிசேஷத்தின் மூலமாக, மத்தேயு மூலமாக நமக்கு அருளுகிற தேவனுடைய வார்த்தை தான் என்ன என்று சொன்னால், உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் பரிபூர்ணமும் அடைவான் என்று சொன்னால், இந்த மே மாதத்தில் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் அவர் தர அவர் ஆயத்தமாய், அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார் என்பதை தான் கர்த்தர் நினைவுபடுத்தி பேசிக்கொண்டிருக்கிறார். பரிபூர்ணம் என்று சொன்னாலே நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும், முழுமை, நிறைவு என்பது தான் பரிபூரணம் என்பதை குறிக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் நம்ம எல்லாவற்றிலையும் நமக்கு குறைவில்லாமல் இருக்கணும், எல்லாவற்றிலையும் நிறைவாக இருக்கணும், அதுவும் பரிபூர்ணமாக இருக்க வேண்டும் என்பதை தான் கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களை குறித்து, உங்கள் பிள்ளைகளை குறித்து நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. தேவனுடைய சித்தமே என்ன தெரியுமா? நம்ம பரிபூர்ணமான ஆசீர்வாதமை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தான் உங்களையும் என்னையும் குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட ஆண்டவர் இதை தான் தருவேன் என்பதை ஆண்டவர் நம்மளோடு கூட தீர்க்க தரிசனமாக என்ன செய்து கொண்டிருக்கிறார், பேசிக்கொண்டிருக்கிறார். அவருடைய அன்பு பரிபூரணமானது, அவருடைய என்ன சொன்னால் இரக்கம் பரிபூரணமானது, அவருடைய சமாதானம் பரிபூர்ணமானது, அவருடைய கிருபை பரிபூர்ணமானது. அவர் தருவது எல்லாமே நமக்கு பரிபூர்ணமானது தான். அவர் தருகிற ஒன்றிலும் கூட குறைவு இருக்காது என்பதை என்ன செய்ய வேண்டும், விளங்கி கொள்ள வேண்டும். நீங்கள் தானே நினைக்கிறீங்க, என் வாழ்க்கையில் இப்படி போய் மாட்டிக்கிட்டேனே நினைக்கிறீங்களா? ஏதோ ஒரு காரியத்தில், இந்தந்த காரியத்தில் எனக்கு குறைவு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இந்தந்த காரியத்தில் ஏன் எனக்கு இப்படி சம்பவிக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் தருவதெல்லாமே குறைவோடு கூட கர்த்தர் தருவதல்ல, அவர் நிறைவோடு தான் தருகிறார். நீங்கள் அவசரப்பட்டு காரியத்தை செஞ்சது நிமித்தம்தான் சில சமயத்தில் கர்த்தர் மௌனமாக இருக்கிறார். நம்ம அவசரப்பட்டு நம்ம முயற்சியால் சில சமயத்தில் சில காரியத்தை பெற்றுக்கொண்டது நிமித்தம்தான் அதில் குறைவோடு கூட இருந்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த குறைவை கூட நான் இந்த மாதத்தில் பரிபூர்ணத்தை தந்து நான் ஆசீர்வதிப்பேன் என்பதாக தேவன் வாக்கு பண்ணி கொண்டிருக்கிறார். முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் பரிபூர்ணமான ஆசீர்வாதம் எதில் என்றால், உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் இவ்வாறாய் பார்க்க முடிகிறது. கற்பத்தின் கனியிலையும் மிருக ஜீவன்களுடைய பலனிலையும் நிலத்தின் கனியிலையும் பரிபூர்ணமான நன்மை உண்டாக உனக்கு கட்டளையிடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஃபஸ்ட்டு கர்த்தர் நமக்கு பரிபூர்ணமான நன்மையை தந்து ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய வாழ்க்கையில் கற்பத்தின் கனியிலும் என்று உபாகமம் 28:11 வாசிக்கிறோமே. நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய சந்ததியில் ஒன்றும் மலடு என்ன செய்வதில் இருப்பது இல்லை என்று வாக்கு பண்ணி இருக்கிறாரே. கற்பத்தின் கனி இல்லாதபடி கஷ்டப்படுகிறீர்களா? திருமணம் ஆகி சில ஆண்டுகள் ஆகிவிட்டது, ஏன் என் வாழ்க்கையில் கற்பத்தின் கனி இல்லாதபடி இருக்கிறது? எத்தனையோ ஜபம் பண்ணிட்டேன், எத்தனையோ பொருத்தனைகளை செஞ்சிட்டேன், ஆண்டவருக்கு ஏதோ பொருத்தனை செய்து நான் ஜபம் பண்ணி பார்க்கிறேன்,
பார்க்கிறேன், எல்லா உபவாச ஜபத்திலையும் கலந்து கொண்டு பார்க்கிறேன். ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில் அடைக்கப்பட்ட ஒரு கற்பமாகவே இருக்கிறது. இதுக்கு நான் என்ன செய்வது என்று புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களோ, தவித்து கொண்டிருக்கிறீர்களோ, உங்கள் பிள்ளைகளை குறித்து தவித்து கொண்டிருக்கிறீர்களோ, இந்த மாதத்தில் பரிபூர்ணமான நன்மை, கற்பத்தின் கனி உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஆசீர்வாதமாய் கர்த்தர் தரப்போகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, உன் வாழ்க்கையில் கற்பத்தின் கனி என்கிற ஆசீர்வாதத்தை தருவேன் என்பது தான் தீர்க்க தரிசனமான வார்த்தை. அதே உபாகமம் 28:11 மிருக ஜீவன்களின் பலனிலும் அப்படின்னா கைட்டு செய்கிற வேலைகளில் உங்களுக்கு ஆசீர்வாதம் பரிபூரணமாக இருக்கும். வருமானம் வருகிறது. ஆனால் அந்த வருமானத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன சொன்னால் எல்லாமே பொத்தலான பையில் போடுகிறதை போலவே காணப்படுகிறது. இன்னும் சொல்லணும், உனக்கு கைட்டு செய்கிற உன் வேலைகளெல்லாம் உன் தேவனாயிருக்கிற கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொன்னது போலவே நீங்கள் என்ன வேலையை செய்கிறீர்களோ, எந்த வேலையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, உங்களுக்கு வருமானத்தில் கூட போதுமான ஆசீர்வாதம் இல்லாதபடிக்கு ஒரு குறைவோடு கூட காணப்படுகிறீர்களோ, இது நிமித்தம் கடன் சுமைகள் இந்த மாதத்தை முடிக்கும் பொழுது கூட நம்முடைய வாழ்க்கையில் நிறைவோடு கூட முடிப்பீங்க. கடந்த 4 மாதத்தில் ஏதோ கடன் சுமையோடு கூட இருக்கிறதை நாவில நான் பார்க்க முடிகிறது. இந்த கடனை மாற்ற முடியுமா, இந்த கடனை அடைக்க முடியுமா, இந்த இஎம்ஐ கட்ட முடியுமா, இந்த லோனை கட்ட முடியுமா, ஏதோ ஒரு ரீதியில் நெருக்கத்தோடு கூட இருக்கிறதான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை பார்த்து தான் என் தெய்வம் தீர்க்க தரிசனமாய் சொல்கிற ஒரு வார்த்தை, மிருக ஜீவனுடைய பலனிலும் அப்படின்னு சொன்னார். அப்படின்னா இதுவரைக்கும் உங்களுக்கு வருமானத்தில் பலன் இல்லை, இதுவரைக்கும் உங்களுக்கு செய்கிற காரியத்தில் பலன் இல்லை, இதுவரைக்கும் பலனை பார்க்க முடியாத இருக்கிறது, இதுவரைக்கும் குறைவோடு கூட இருக்கிறீங்க. ஆனால் இன்றைக்கு இந்த மே மாதத்தில் இந்த 1ஆம் தேதியில் உங்களுடைய கையின் பிரயாசத்தில் ஒரு நிறைவை பார்க்க போகிறீர்கள், ஒரு முழுமையை பார்க்க போகிறீர்கள், ஒரு பரிபூரணத்தை பார்க்க போகிறீர்கள் என்பதை தான் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க ஆமேன் என்று சொல்லுங்கள் பார்ப்போம். அந்த உபாகமம் 28:11 இவ்வாறாய் பார்க்க முடிகிறது. கற்பத்தின் கனியிலும் மிருக ஜீவன்களுடைய பலனிலும் நிலத்தின் கனியிலும் உங்களுக்கு பரிபூர்ணமான நன்மை உண்டாக கட்டளையிடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நிலத்தின் கனியிலும் இதுவரைக்கும் நீங்கள் பிரயாசப்பட்டது அந்த நிலத்தில் கனியை என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. சில மரங்கள், நல்ல கனி கொடாத மரங்கள் வெட்டுண்டு என்ன செய்யப்படும், அக்கனியில் போடப்படும். இயேசு கிறிஸ்து கூட மரத்தை பார்க்கிறார். அந்த மரத்தில் கனி இல்லாதபடிக்குனால அந்த மரத்தை சபித்தார் என்று நம்ம பார்க்க முடிகிறது. உங்கள் வாழ்க்கையிலையும் உங்களுக்கு எதிர்பார்த்து நீங்கள் பிரயாசப்பட்டு எதிர்பார்க்குறீங்க, கனி இல்லாத நிலைமை தான் கடந்த 4 மாதத்தில் காணப்பட்டதோ, எதிர்பார்த்தது கிடைக்காமல் போனதோ, வேலை வாய்ப்பில் கூட எதிர்பார்த்து கிடைக்காமல் இருக்கிறீர்களோ, திருமண காரியத்தில் கூட இந்த ஆண்டில் திருமணம் முடிஞ்சிடும் 4 மாதங்கள் ஆகி எதிர்பார்த்தில் கூட ஒரு தோற்று போனதை போல உணர்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத கணவனார், ரட்சிக்கப்படாத மனைவி, ரட்சிக்கப்படாத மருமகள், பேரன், பேத்தி, ஏதோ ஒரு ரீதியில் எதிர்பார்த்து ரட்சிப்பு கூட கர்த்தருக்கு தடையாக இருக்கிறது என்று நினைக்கிறீர்களோ, இல்லை, அவருக்கு எல்லாமே தடை என்பது கிடையாது. அவர் ரட்சிக்கிறதுக்குத்தான் தேவன் சித்தமாய்த்திருக்கிறார். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்கள் எதிலெல்லாம் ஒரு கனியை பார்க்காமல் எதிலெல்லாம் ஒரு தடைகளாகவே இருக்கிறதோ, இந்த மாதத்தில் நீங்கள் பலனை பார்ப்பீர்கள். அப்படி என்றால் கர்த்தர் என்ன சொல்கிறார், அந்த பலனை கட்டளையிடுவேன் சொல்லுகிறார். அது பரிபூர்ணமான நன்மையை நான் உனக்கு தருவேன் மகளே, நான் உனக்கு தருவேன் மகனே. நீ ஏன் சோர்ந்து போகிற, நீ ஏன் கண்ணீர் வெடிக்கிற? இந்த மாதம் நான் உனக்கு பரிபூர்ணமான நன்மையை கொடுக்கிற மாதம், இந்த மாதம் பரிபூர்ணமான நன்மையை கட்டளையிடுகிற மாதம் என்பதை தான் கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் இடைபடுகிறார். 2வது பரிபூர்ணமான ஆசீர்வாதம் எதை தருகிறார் என்றால், அதே நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் இவராய் பார்க்க முடிகிறது. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று பார்க்க முடிகிறது. கர்த்தர் உண்மை என்னும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை 2வது கர்த்தர் நமக்கு தருவார். உங்களுடைய வாழ்க்கையில் பேச்சின் காரியத்தில், நடக்கையின் காரியத்தில், செயலின் காரியத்தில், குடும்பத்தில், கணவன் மனைவி
மனைவிக்குள்ள உண்மையை ஆண்டவர் தருவார். நீங்கள் சில சமயத்தில் உங்கள் கணவனுக்கு உண்மை இல்லாமல் இருக்கிறீங்களா? உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு உண்மை இல்லாத பிள்ளைகளாக இருக்கிறார்களா? உங்கள் வேலை செய்கிற இடத்துல நீங்கள் உண்மையாக இருக்கிறீங்க, ஆனால் உங்களுக்கு நடக்கிறதெல்லாம் அநீதி நடந்து கொண்டிருக்கிறதா? உங்களை சுற்றிலும் அநீதியான காரியம் நடந்து கொண்டிருக்கிறது நிமித்தம் ஏன் நான் உண்மையாக தானே இருக்கிறேன், ஆண்டவருக்கும் உண்மையாக தானே இருக்கிறேன், வேலை செய்கிற இடத்துலையும் உண்மையாக தானே இருக்கிறேன், குடும்பத்திலையும் உண்மையாக தானே இருக்கிறேன், எனக்கு மட்டும் இப்படிப்பட்ட அநீதி நடக்கிறது, எனக்கு மட்டும் இப்படிப்பட்ட துரோகம் நடக்கிறது, எனக்கு மட்டும் இப்படிப்பட்ட காரியம் நடக்கிறது நிமித்தம் நீங்கள் சோர்ந்து போய் இருக்கிறீங்களா அல்லவா? சோர்ந்து போய் இருக்கிற சகோதரனே சகோதரியை, உன்னை பார்த்து தான் கர்த்தர் உண்மை என்கிற பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை நான் உனக்கு கட்டளையிடுவேன் என்பதை தான் கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். யாரோ ஒரு சகோதரி இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன சின்ன இப்படி நடந்துட்டேங்கிற அநீதி நடந்துட்டேன்னு சொல்லி உங்கள் வாழ்க்கையை குறித்து புலம்பிக் கொண்டிருக்கிறதை நான் பார்க்க முடிகிறது. நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறீங்க, உங்களுடைய வாழ்க்கையில் பல குழப்பமான காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. புலம்பாதீங்க. இன்றைக்கி ஆண்டவர் உங்களுக்குன்னு தான் பேசுகிறார். நான் உனக்கு நீதியை விளங்க பண்ணுவேன், நான் உனக்கு உண்மையை விளங்க பண்ணுவேன். நீ ஏன் சோர்ந்து போகிற, நீ ஏன் கண்ணீர் வெடிக்கிற, நீ ஏன் கவலைப்படுற என்பதை தான் கர்த்தர் என்ன செய்கிற உனக்காக தான் இந்த வார்த்தையை கர்த்தர் தருகிறார். யோபுடைய வாழ்க்கையில் பாருங்கள், உண்மையாக தான் இருந்தான், ஆண்டவருக்கு உண்மையாக தான் இருந்தான், அவனுடைய குடும்பமும் உண்மையாக இருக்கணும் தான் பிரயாசப்பட்டான். ஆனால் சாத்தான் என்னைக்கு அவன் மேலே கண் வைத்தானோ, கண் வைத்தது நிமித்தம் சாத்தான் கையில் ஆண்டவர் யோபுவை விட்டு கொடுத்ததுனால நடந்தது எல்லாவற்றையும் இழந்து போனான். ஆனால் கர்த்தர் அவனுடைய உயிரை மாத்திரம் எடுப்பதற்கு சாத்தானுக்கு அனுமதிக்கலை, வேற எல்லாத்தையும் அனுமதித்தா. கர்த்தரிடத்தில் அவன் சாட்சியை பெற்றவனாக இருந்தான். பூமியில் இவனை போல ஒருவனும் இல்லைன்னு ஆண்டவர் சொல்கிற அளவுக்கு அப்படிப்பட்ட சாட்சி உள்ள ஒரு மனிதனாக இருந்தான், உண்மையாக இருந்தான், நீதியாக இருந்தான். அவன் என்ன செய்யணும்னு சொன்னால் எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு பயப்படுகிறவனாக இருந்தான். அவனுடைய வாழ்க்கையில் தான் சோதனை வந்தது. ஆனால் சோதனை வந்தது உண்மைதான். கர்த்தர் அவனை கைவிடப்பட்டதை போல காணப்பட்டது உண்மைதான். கர்த்தர் அவனை கைவிடலை. இழந்ததெல்லாம் கர்த்தர் அவனுக்கு ரெட்டிப்பாய் தந்து கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்க முடியும் என்றால் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற காரியத்தின் நிமித்தம், என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியம் நடக்க சோர்ந்து போகாமல் இருங்க. இழந்ததை ரெட்டிப்பாய் பெற்றுக்கொண்டு பரிபூரண நன்மையினால் பரிபூரண ஆசீர்வாதத்தினால் கர்த்தர் நிறைவாய் நிரப்புவதற்குத்தான் என் தெய்வம் தீர்க்கமாய் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். மூன்றாவது காரியம் நம்மளுக்கு யோவான் 1ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் இவ்வாறாய் வாசிக்க முடிகிறது. அவருடைய பரிபூரணத்தினால் கிருபையின் மேல் கிருபையை பெற்றோம். அப்போ கர்த்தர் கிருபை என்னும் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தருவார். அவருடைய பரிபூர்ணத்தினால். நன்றாய் கவனித்தீங்களா? நம்ம எல்லாருமே குறைவுள்ளவர்கள் தான். நம்ம குறைவுள்ளவர்கள் என்பது ஆண்டவருக்கு தெரியும். அப்படின்னா அவருடைய பரிபூர்ணம், அவர் தான் நிறைவானவர். அவருடைய பரிபூர்ணத்தினால்தான் கர்த்தர் இந்த மாதத்தில் கிருபையின் மேல் கிருபையை நமக்கு என்ன செய்கிறார்? கர்த்தர் நமக்கு தருகிறார். உங்கள் வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்டதே தேவனுடைய கிருபை தான். நாள் வரைக்கும் நமக்கு தந்த ஆசீர்வாதம் எல்லாமே அவருடைய கிருபையினால் தான் பெற்றோம். நம்ம திறமையோ நம்முடைய தாளந்தோ நம்மளால் ஒன்றுமே இல்லை. எல்லாமே அவர் நமக்கு தந்த வேலை, அவர் தந்த கிருபையினால் உண்டானது. குடும்பம் அவர் தந்தது. அது மாத்திரமல்ல, பிள்ளைகள் அவர் தந்தது, திருச்சபை அவர் தந்தது, இந்த ஊழியம் அவர் தந்தது. எது நமக்கு தந்திருக்கிறாரோ அதெல்லாம் சொல்லணும். எங்களுக்கு கிருபையினால் தந்தீங்களப்பா, கிருபையினால் எங்களுக்கு நடத்தினீங்களப்பா. அதே போல் அந்த கிருபையினால் நமக்கு தந்த ஆண்டவர் தான் இந்த மாதத்தில் கிருபையின் மேல் கிருபை. அப்படின்னா என்ன தெரியுமா? பரிபூரணமான கிருபையை கர்த்தர் தருகிறார். அந்த பரிபூர்ணமான கிருபை என்ன தெரியுமா? உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளெல்லாம் நிறைவாக்கிறோம். கடந்த 4 மாதத்தில் எதெல்லாம் உங்களுக்கு நடக்காமல் இருக்குதோ, எதெல்லாம் உங்களை இருதயத்தை பாதிக்கப்படுகிறதை போல் இருக்கிறதோ, எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் சோர்ந்து போக பண்ணுகிறதை போல் காணப்படுகிறதோ, அது கிருபையின் மேல் கர்த்தர் கிருபையை தந்து அதை நிறைவாக்குவதற்குத்தான் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்குவார்னா அவருடைய பரிபூரணத்தினால எல்லாவற்றையும் நிறைவாக்குவார். நீங்கள் குறைவில்லாமல் இருப்பீங்க, நீங்கள் நிறைவாக இருப்பீங்க, நீங்கள் நிறைந்திருப்பீங்க, நீங்கள் வாழ்ந்திருப்பீங்க, நீங்கள் சுகித்திருப்பீங்க. இதுக்குத்தான் மத்தேயு
12 உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணம் அடைவான் என்று சொன்னது போல நீங்கள் பரிபூர்ணம் அடைந்து நீங்கள் வாழ்ந்திருப்பீங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஜெபிப்போமா? சர்வ வல்லமை உள்ள தெய்வமே, அருமை தகப்பனே, கடந்த 4 மாதங்கள் அற்புதமாய் நடத்தி வந்தவர், இந்த 5வது மாதத்திற்காக கர்த்தரை துதிக்கிறோம். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான். உம்முடைய பிள்ளைகள் பரிபூர்ண நன்மைகள் அடையட்டும். உம்முடைய பிள்ளைகள் உண்மை என்கிற பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். கிருபை என்கிற பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். உம்முடைய கிருபை மாறாதது, உம்முடைய அன்பு மாறாதது, உம்முடைய சமாதானம் மாறாதது. உம்முடைய பிள்ளைகள் எல்லாவற்றிலும் ஒரு நிறைவு ஆண்டவரே, நிறைவு, அந்த பரிபூர்ணம், இதுதான் தேவனுடைய சித்தம். இதில் நாங்களும் பரிபூர்ணம் அடைவதற்கு, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பரிபூர்ணம் அடைவதற்கு தேவன் கிருபை நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மாதம் மீதமும் மிச்சமும் எடுக்கட்டும். வெயில் உஷ்ணங்களுக்கெல்லாம் விலக்கி பாதுகாத்து கொள்ளட்டும். லீவு நாட்களில் கூட பிள்ளைகளை கூட வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்து கொள்ளும். பிள்ளைகள் பிரயாணத்திலையும் பாதுகாப்பு இருக்கட்டும். நன்மையும் கிருபையும் தொடரட்டும் என்று பிதா, குமாரன், பரிசுத்தாவியாகிய திரியேக தேவனுடைய நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.